தற்போதைய அண்மை செய்தி. நெல்லையில் கல்குவாரி தொடர்பாக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கல்குவாரி தொடர்பாக பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கல்குவாரி சங்க உறுப்பினர்களுக்கும் அறப்போர் இயக்க உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டம் கொக்கிரகுளத்தில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இருதரப்பினின் வாக்குவாதத்தில் மைக் மேஜைகளை தட்டிவிட்டதால் கூட்டத்தில் பரபரப்பானது ஏற்பட்டது. கல்குவாரி உரிமையாளர்களுக்கும் அறப்போர் இயக்கத்தினருக்கும் இடையே நடைபெற்ற அந்த கருத்து மோதலால் அந்த பகுதியில் தற்போது பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது தொடர்பான விரிவான தகவல். நிச்சயமாக சிக்கந்தர், திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பாக ராதாபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக அதிகமாக கல்குவாரிகள் செயல்பட்டு கொண்டு வருகிறது. மேலும் திருநெல்வேலி உள்ள சாலைக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த கல்குவாரிகள் மிக அதிகமாக செயல்பட்டு வருவதன் காரணமாக ஏற்கனவே பல்வேறு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பல்வேறு தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அறப்போர் இயக்கம் சார்பாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள கொக்கரகுணத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் இன்று கருத்து கேட்பு கூட்டம் என்பது நடைபெற்றது. வழக்கமாக அரசு சார்பில் நடத்தப்படுகின்ற கருத்து கேட்பு கூட்டம் போலவே அல்லாமல் மக்களின் பாதிப்பு நேரடியாக பதிவு செய்து அரசுக்கு கொண்டு செல்லும் நோக்கில் இந்த நிகழ்வு என்பது முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் தலைமை தாங்கி இங்கு உள்ள வரக்கூடிய பொதுமக்களிடம் மற்றும் விவசாயிகள் தங்களுடைய கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்று அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஒரு விவசாயி மற்றும் ராதாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கல்குவாரி நடத்தி வருவர்கள் அனைவரும் திருடர்கள் என அவர்கள் தெரிவித்த உடனே அந்த கூட்டத்தில் இருந்த அந்த கல்குவாரிக்கு ஆதரவாக உள்ள பொதுமக்கள் நேரடியாக வந்து அறப்போர் இயக்கத்தில் வந்து தங்களுடைய அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். ஏன்னா கல்குவாரி நடத்தக்கூடியவர்கள் அனைவரும் திருடர்களா என கேள்விகளை எழுப்பி உடனடியாக அதற்கு வந்து வாபஸ் பெற வேண்டும் என தெரிவித்தார்கள். அப்பொழுது இரண்டு தரப்பிற்கும் இடையே மிக கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. மேலும் அங்குள்ள திருமண மண்டபத்தில் உள்ள சேர்கள் அனைத்தும் தூக்கி வீசப்பட்டன, மைக்குகளும் தூக்கி வீசப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஒருவர் தன்னுடைய அடிக்க பாய்ந்த போது அங்கிருந்த காவலர்கள் அவர்கள் இரு தரப்பினரையும் தடுத்து நிறுத்தினர். மேலும் அந்த பகுதி முழுவதுமே இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. அந்த கல்குவாரி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக ஒரு தரப்பினரும் அதே போல அங்குள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தரப்பிற்கு உள்ளவர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து நேரடியாக அங்கு வந்து காவல்துறையினர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். என்றால் கல்குவாரிகள் தொடர்பாக இங்கு நடக்கக்கூடிய பிரச்சனை தொடர்பாக நீங்களே பொறுப்பேற்கப்பட வேண்டும், அறப்போர் இயக்கம் தான் பொறுப்பேற்கப்பட வேண்டும் என தெரிவித்தார்கள். ஆனால் இருந்த போதிலும் கல்குவாரி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக உள்ளவர்கள் திருடர்கள், கல்குவாரி உரிமையாளர்கள் அனைவரும் திருடர்கள் என தெரிவித்த கருத்தை வாபஸ் பெற வேண்டும் என தெரிவித்து தொடர்ந்து அந்த பகுதியில் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.